அமித்ஷாவின் மீது பேரன்பு கொண்டவர். வாட் ஆர் யூ பிக்கிங்? உங்க இன்புட்ஸ் என்ன? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஹரி சார். ஒன்னு விஷயம், இந்த முறை வர்றதுல 2 பர்பஸ் கண்டிப்பாக உண்டு. பிகாஸ் நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது அரசியல் சம்பந்தப்பட்ட விசிட் தான். இது வந்து அரசு முறை பயணம் இல்லை, அரசியல் பயணம்ட்டு. அதனால கண்டிப்பாக இதுல ஒரு கூட்டணியை பற்றின விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி முக்கியமாக போன முறை வந்த பொழுது ஒரு அலையன்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். மற்றபடி வேற எதுவும் நடக்கல. ஸோ நயினார் நாகேந்திரனுடைய மாநில தலைமை அப்படி என்று அதையும் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதற்கு மேல நயினார் நாகேந்திரனுடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து எப்படி கட்சியை வலுப்படுத்துவது, இதை போன்ற ஒரு விஷயங்கள் அவர் செய்துட்டு இருக்கார் கிரவுண்ட் லெவல்ல அப்படின்றத பார்த்தோம். இப்போது வியூக அமைப்புக்கு தான் வருகிறார். கண்டிப்பாக இதுல கண்டிப்பா வந்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தைகளோ இல்லைன்னா ஒரு முயற்சியோ கண்டிப்பா நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பாமக, தேமுதிக இவர்கள் ஏதாவது ஒரு கூட்டணியில இருக்கணும். அந்த கூட்டணி அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா என்பதை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தான் நேச்சுரல் சாய்ஸாக அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா பாமக வந்து திமுக கூட்டணியில போய் சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு 1% கூட கிடையாது. தேமுதிக ப்ராபப்ளி ஒரு திமுக கூட போவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதையும் வந்து ராஜ்யசபா சீட்டை அந்த மார்ச் மாதம் 2026 உங்களுக்கு கொடுப்பதாக இவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதை ஒரு எழுத்து மூலமாகவும் கொடுத்திருப்பதனால அவர்களும் இந்த பக்கம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். விஜயோடு எந்த விதமான ஒரு போக்கு இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. இல்ல அது ஐ ஸ்டாப் யூ ஹியர். அது அந்த ஆப்ஷன் இன்னமும் ஓபன், அதை இன்னமும் அக்ரெசிவா பாஜக ட்ரை பண்ணுது. பாஜக ட்ரை பண்ணுது. கூடவே வந்து உங்களுக்கு அதிமுகவும் இந்த முயற்சியை கண்டிப்பாக செய்து தான் இருக்காங்க. பாஜக வந்து அவர் 2 முறை சொல்லிட்டார் வேற, இந்த மாதிரி பாஜக இருக்கும் கூட்டணியில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இருந்தாலும் பாஜக அந்த முயற்சியை கைவிடாது. அதாவது என்னன்னா திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அது பாஜகவுடைய லைனா இருக்கலாம். ஆனா விஜய் அதுக்கு இல்லவே இல்லைன்னு மறுத்துட்ட பிறகு, பப்ளிக்கா ஸ்னப் பண்ண பிறகு அதை புஷ் பண்றாங்கன்னா எந்த ஹோப்ல? தனிப்பட்ட அளவுல உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிட்டு இருக்கா? வாட் இஸ் த ஹோப்? இல்ல சார், இது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் வந்து ஒன் மூவி ஒண்டர் மாதிரி ஒன் எலெக்ஷன் ஒண்டரா மாறி விடுவார். அவர் வந்து சீமானை போல தொடர்ந்து தனியாக களம் கண்டு சஸ்டெயின் ஆகக்கூடிய இடத்துல அவர் இல்லை அரசியல் பயணத்துல. அதனால அவர்களுடைய அரசியலை வந்து நீங்க வந்து இன்னும் அவருக்கு இது மக்களை சந்திக்க வரவில்லை. ஏதோ ஜூன் மாசமோ ஜூலை மாசமோ சொல்லிட்டு ஜனவரியில இருந்து வரப்போறாங்க, அப்புறம் ஜூலைல இருந்து வரப்போறாங்க சொன்னாங்க. படவேலை முடிஞ்சிருச்சு இல்ல. நேத்துக்கு ஒரு பேனலிஸ்ட் இந்த விவாதத்துல சொன்னார். அதுல உங்களோட வியூ பெறணும்னு நினைக்கிறேன், மற்ற பேனலிஸ்டோட வியூ கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு பிஜேபியோட கூட்டணியில வரத்துக்கு தயக்கம் இருக்கு. ஆனா அதிமுக அந்த நெகட்டிவ் லிஸ்ட்ல வைக்கல. அதனால ஒரு கிரியேட்டிவா ஒரு முயற்சி செஞ்சு விஜய் அதிமுகவோட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில கிடையாது அப்படின்னு 2001 எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்ததோ, திருமாவளவன் திமுகவோட கூட்டணி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா ஒரு ப்ரொபோசலை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொபோசல் தான் நானும் சொல்ல வந்தேன். கிட்டத்தட்ட அந்த ப்ரொபோசல் வரும். அதை தாண்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அமமுகவும் அதிமுகவும் கூட்டணி கிடையாது, நாங்க என்டிஏல இருக்கோம் அப்படின்னுவாங்க. சோ இது என்னன்னா ஒரு கிளப்டு என்விரான்மெண்ட். ஆனா ஒரு குழப்பமான கூட்டணி பார்த்திட முடியும்ல. அப்படி ஒண்ணு அமைஞ்சது அப்படின்னா, அமமுக வந்து பிஜேபியோட கூட்டணி, ஆனா அதிமுகவோட கூட்டணி இல்ல, என்டிஏல இருப்பாங்க. ஆனா வந்து ஒருவேளை வந்து பிஜேபி பர்சியூ மத்தவங்க பர்சியூ பண்ற மாதிரி அதிமுக விஜயோட கூட்டணி, ஆனா பிஜேபியோட கூட்டணி இல்ல அப்படின்னா ஒண்ணு அது ஃபார்ஸா இருக்கும், இல்ல ஒரு குழப்பமா இருக்குங்கிற விமர்சனம் வரும்ல. இது வந்து அரசியலுக்கு புதுசு கிடையாது சார். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய காலகட்டங்கள்ல நடந்திருக்கு. அதெல்லாம் அரசியல்ல புதுசு கிடையாது. இது வந்து டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. இது கூட்டணின்னு வரும்போது ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங், சீட் அண்டர்ஸ்டாண்டிங்கே நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அதாவது நான் எதிர் போட்டியிட ஒரு போட்டியாளரை நிறுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பல இடங்கள்ல நடந்திருக்கு. கூட்டணி இல்லைங்க, சீட் அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டணி. அதை தாண்டி கூட்டணின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் உண்டு, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் உண்டு.
ஆனா நான் வந்து ஒரு காமன் என்னுடைய எனிமியை எதிர்கொள்றதுக்காக அந்த வேட்பாளரை நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்றது வந்து அது ஒரு வேற விதமான டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் ஹரி. இன்றைய தேதிக்கு தேர்தலை சந்திக்க கூடிய கூட்டணியாக திமுக ஒண்டிதான் இருக்கு. ஓகே. எதிர்க்கட்சிகள் தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்தில் இல்லை. நாளைக்கு தேர்தல் வந்துன்னா திமுக கூட்டணி தயாரா இருக்காங்க. அப்போ எதிர்க்கட்சி எதிர்கூட்டணி தேர்தலுக்கு மும்முரமாக வேலை செய்ய வேண்டும். நான் வந்து பலமுறை சொல்லி இருக்கேன். ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்னாப் போல் எடுத்துட்டு வரமாட்டார். நான் இன்னும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்னாப் போல்னா எப்போ? ஒரு ஆகஸ்ட் மாசத்துக்கிட்ட சட்டசபையை கலைத்து விட்டு பீகார் எலெக்ஷனோட எடுத்துட்டு வருவதற்குண்டான சாத்தியக்கூறு. அது ஒரு ரிஸ்கி ப்ரொபோசிஷன்ல. ஏன்னா வந்து நவம்பர் டிசம்பர்ல வருவானா அது ஒரு மான்சூன் டைம். எந்த ஒரு கவர்மெண்ட்டும் மான்சூன் டயத்துல ஒரு எலெக்ஷன் நடத்த வருமா? இட் குட் கோ எனிவே. சென்னை மாதிரியான இடங்கள்ல ஒரு ஃப்ளட் வரலாம், இல்ல கடலூர்ல வரலாம். நான் தான் அந்த நீங்க என்ன பேச விட்டுருந்தீங்கன்னா, எனக்கு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண விட்டுருந்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் செட் திஸ். ஆஸ் யூஷுவல் நீங்க நடுவுல நீங்க உடனே வந்து என்ன மறிச்சிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், இதனுடைய ரெண்டு விஷயங்கள் தான் இதனை முடிவு செய்யும். ஒன்று, எதிர்கூட்டணி அமைவதற்குன ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி அமைவதற்குண்டான ஒரு வாய்ப்போ இல்ல தங்கள் கூட்டணியிலே ஒரு சலசலப்பு பேரத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் வரும் என்ற ஒரு நினைப்பு வந்தால் அவர்கள் ஸ்னாப் போலுக்கு தயாராயிடுவாங்க. ரெண்டாவது, மான்சூன் which will direct it. ஏன்னா ரொம்ப சிவியர் மான்சூனா இருந்தாலோ இல்ல மான்சூன் பொய்த்து போய்விடும். அப்படி மான்சூன் பொய்த்து போச்சுன்னா உங்களுக்கு மே மாசத்துல வறட்சி இருக்கும். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆட்சி மேல இருக்கக்கூடிய கோபம், இதோட சேர்த்து இது மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆகும். அதனாலையும் யோசிப்பாங்க. சோ இதனால ஒரு இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படியாக ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் எடுத்துப்போம் ஹரி. ஒரு ஸ்னாப் போல் டிசம்பர் மாசத்துல வரும் என்றால் அதிமுக கூட்டணி தயாராக இல்லை. அதிமுக தயாராக இல்லை, பாஜக தயாராக இல்லை, இந்த எதிர்கூட்டணி தயாராக இல்லை. அதற்காக அமித்ஷானுடைய விசிட் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி எப்படி இதை வந்து வியூகத்தை அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதத்துல தான் இருக்கும். அப்கோர்ஸ் கூட்டணியை பற்றிய பேச்சுவார்த்தை இருக்கும். ராம்தாஸோட பேசுவதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பிரேமலதா விஜயகாந்தோட பேசுவதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் முக்கியமாக எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற விதமான ஒரு பேச்சு விவரங்களை கையில் எடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விசிட் அஜெண்டாவாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். திரு சேலம் மணிகண்டன் அவர்களை வரவேற்கின்றேன், திரு கார்த்திகேயன் அவர்களை வரவேற்கின்றேன், திரு பிரகாஷ் அவர்களை வரவேற்கின்றேன். திரு சேலம் மணிகண்டன், உங்க நண்பரே என்ன சொல்றாரு பாருங்க. திமுக கூட்டணி தயாரா இருக்கக்கூடிய நிலையில அதிமுக கூட்டணி பாஜகவோட கூட்டணி வச்சா கூட இல்லை அப்படிங்கிறார். அது யதார்த்தமா நீங்க பார்க்கலையா? அமித்ஷா ஒரு வருகை இந்த வியூகத்தை தீவிரப்படுத்துமா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் வியூ. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். குறிப்பா டெல்லி பண்டிட் ஜோசியஜி என்னுடைய நண்பர், புதிய நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேங்க. இதுல என்னன்னா ஹரி, ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் வந்து இப்ப ஜோசியன் சொன்னாரு, அதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் ஆதரிக்கின்ற பாஜகவா இருக்கட்டும், நான் ஆதரிக்கிற அதிமுக, ரெண்டு கட்சிகளுமே ஒன் டே மேட்சுக்கும் தயாரா இருப்பாங்க. ஒருவேளை திடீர்னு T20 மேட்சா அது மாற்றப்பட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி விளையாட தெரிய டீம் தான் ரெண்டும். அப்படிங்கிறது எப்படி அவருக்கு புரியாம போச்சு அப்படின்னு தெரியல. இது முதல் விஷயங்க. ரெண்டாவது, திரு அமித்ஷா அவர்களுடைய வருகை பத்தி கேட்டீங்க ஹரி. இதுல என்ன சுருக்கமான குறுக்கீடு கேட்கிறாரு உங்க புது நண்பர், அதனால நீங்க எதிரினா மறுப்பீங்க. புது நண்பருக்கு கொடுத்துருவோம் ஒரு சுருக்கமான குறுக்கீடு. எஸ் சார், நான் வந்து தேர்தல் என்பது என்னை பொறுத்தவரை நான் வியூக அமைப்பாளர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருங்க சார். இந்த மாதிரியான ஒரு we should understand our opponent அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பார்த்தாங்கன்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த திமுக கூட்டணி எதிர்கொள்ளக்கூடிய இடத்தில் இன்றைய தேதிக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை.